இன்றைய துகள். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். யோவான் 17:22. இன்றைய துகள். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். யோவான் 17:22. இன்றைய சிறிய வெளிஜெபம். நேரம். நேரத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்த இறைவா, இன்று நேரத்தை மற்றவருக்கு பரிசாக கொடுக்க வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வெளிஜெபம். நேரம். நேரத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்த இறைவா, இன்று நேரத்தை மற்றவருக்கு பரிசாக கொடுக்க வரம் தாரும். ஆமேன். இன்றைய துதி. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என பணி மட்டும் மையமாக கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13:57. இன்றைய துதி. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என பணி மட்டும் மையமாக கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13:57. ஆண்டவரே, இயேசுவே, அமைதியின் அரசரே, உம்மை துதிக்கிறேன். அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள். துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தியவரே, நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்றும் தூய ஆவியால் சீடர்களை நிரப்பியதையும் இன்றைய இறை வார்த்தையின் மூலம் என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் அமைதியை தருகின்றீரே, நன்றி கூறுகிறேன். இயேசுவே, நீர் தரும் அமைதியை மற்றவருக்கு கொடுக்கும் மனதை தாரும். நீர் திருவிவிலியத்தில் கற்பிப்பதைப் போல் எல்லோரோடும் அமைதியாக வாழவும், அமைதியை மற்றவர் வாழ்வில் ஏற்படுத்தவும், அதனால் கடவுளின் பிள்ளை என உயர்ந்த கிருபையை அடைந்திடவும் அருள் தாரும். தூய ஆவியார் துணை கொண்டு இறைவேண்டல் செய்யுங்கள் என்றவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என உமது ஆற்றலின் ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவாராக. ஆண்டவரே, இயேசுவே, இன்றைய நாளில் என்னை உமது தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பும். தூய வரங்களை பகிர்ந்தளிக்கும் புனித மரியன்னை என்னை கண்ணோக்கி என் வாழ்வுக்காக குடும்பத்திற்காக பரிந்துரை செய்வாராக. என் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தூய ஆவியாரின் துணையால் வாழ்வின் நிலைகளை பரிசுத்தமாய் கடந்திட அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.